பா சாப்பிடுறீங்களா? ஆளுக்கு பாதியா போணுமா? வரியா? அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, என்னைக்குமே குடிக்கிற வீடு தான் குப்பு குப்புன்னு இருக்கும், குடிக்காத வீடு குட்டிச்சோறுன்னாங்க. ஏன்னா குடிக்காத வீட்டை போய் பாரு, 7 மணி 6 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு சாத்திட்டு பத்துப்பான். இதே குடிக்கிற வீட்டு போய் பாரு, 12 1 மணி வரைக்கும் பார்த்தா இந்த அந்தத்துக்கு அங்கே அடிக்கிறது, அந்த அந்தத்துக்கு இங்கே அடிக்கிறது, பொண்டாட்டி ஒரு பக்கம் ஓடுறது, புள்ள ஒரு பக்கம் ஓடுறது, சும்மா கல்லன்னு இருக்கும். எவன் வரான் எங்க போறான்னு ஒண்ணுமே தெரியல. இருக்கட்டும். டேய் குடிகார காண்டிப்பா, யாராமா என்ன யாரு என்று தெரியவில்லையா? என்ன சருகோணுமா? கல்லுவா பிளாக் தரேன். பிளாக்கில் சரக்கு கிடைக்கிறதா? நானும் பார்த்தாயா உனக்கு? டேய் குடிகார காண்டிப்பா, என்ன நான் யார் என்று தெரிகிறதா? யாரா நீ? முகத்தை பாரடா. அடே யாரா நீ? நான் தான் சித்ராகுப்தன். டாய் டாய் போடா, கதை விட்டுங்கிறியா அங்க வந்து? ஆமா, நீ மட்டும் வந்துக்கிறியா, கூட அண்ணன் வந்துக்கிறாங்களா? பைத்தியக்காரா, என்ன இதுதான் யம உலகம். டாய் பார்த்தாயா, பூத கணங்கள் எல்லாம் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவா? ஜனங்க உக்காந்து கூத்து பாத்துக்கிறாங்க, பூத கணங்களாம். உனது ஆயுள் காலம் முடிந்து விட்டது. யாருக்கா? யம தூதர்களை விடுத்து உன் உயிரை பிடித்து வந்திருக்கிறோம். இதோ வா, இந்த யமலோகத்தில் நான் மட்டும் இல்லை, எனது தலைவன் இருக்கிறார். யாரா? யம தர்மராஜன். எதா? எருமக்கடா மீது. அது உக்காந்துங்கிறாரா அவரு? அவங்க யமா? திரும்பி பாரடா. யாரு இவரா? யமா? இவர்தான் யமன். ஆமா, இவரு புது யமனா பழைய யமனா? இருப்பது ஒரு யமன் தான். புது யம பழைய யம? அது என்ன 2 யமன்கள்? பழைய யமனா அதுக்கு முன்ன வீட்டு பக்கமா வருவான், இந்த திண்ணை மேல எந்த வயசான கழிவுலாம் உக்காந்துங்களோ அதெல்லாம் ஒண்ணா புச்சு போவான். ஆனா புது யமனா அப்படி கிடையாது. ஆள் வரும்போதே வண்டியில 100ல வருவான், உடனே கப்புக்குன்னு அப்படியே 108ல வாரி போவான். இப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே பஸ்ல வரான், மொத்தமா புளி மரத்துல மோதி வாரி போறான். நிறுத்திட்டு வா மாமா, நாடகம் பார்த்துட்டு போவா. அப்படியே கம்பெனி வேன்ல வரான், அப்படியே புங்க மரத்துல வாரி போறான். அதனால நீங்க புது யமனா பழைய யமனா? உயிர்களை எடுத்து பொறுத்து யமன். அட பாவி, பிறப்பவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே தங்கிவிட்டால் இந்த பூமி பாரம் என்னாவது? ஆகையால் தான் பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனா இறப்பு சத்தியமாக உண்டு. சரி, அதெல்லாம் கூட விடு. நீங்க யமன் சொல்றீங்களே, ஆதார் கார்டு காட்டு. யமனுக்காடா ஆதார கார்டு? சரி, ரேஷன் அட்டைனா காட்டு. நாங்க எந்த ரேஷன் கடையில போய் அரிசி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம். சரி, ஓட்டு லிஸ்ட்டுக்குதா? நாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போறது? சரியா, அதெல்லாம் கூட விடுங்கப்பா. ஏரி வேலை அட்டனாக்குதா இல்லையா? ஏரி வேலை என்ன செய்யறேன்? உலகத்திலே ஏரி வேலை நடக்குதா? ஏரி வேலை எப்படி இருக்கும்? சைலண்ட். தெரியாது உனக்கு? அங்க சம்பாதிக்கத்தெல்லாம் ஏத்தாந்து இங்க தான் வச்சுங்கிறாங்க ஏரி வேலையில. ஆமா. என்ன சம்பளம்? என்ன சம்பளமா? அப்படியே ஜென்மத்தை உழைக்கணும். ஏரி வேலை கஷ்டப்படுற வேலை. சைலண்ட் சைலண்ட். எப்ப படுற வேலை? எப்ப களை வெட்டிடலாம், நடு நட்டுலாம், களை பெற்றிடலாம், அறுபத்தெல்லாம் எல்லாமே பண்ணிடலாம். ஆனா ஏரி வேலை செய்ய முடியாது. ஏன்டா செய்ய முடியாது? எப்பா அது எது வேறு சில சிந்துதுங்க, ஜென்மத்தை ஒடுக்குதுங்க. அப்படியே ஜென்மத்தை முறிக்குது. ஏன் கேக்குற? 6 மணிக்கு அதுக்கு முன்னெல்லாம் 10 மணிக்கு வேலைக்கு போவாங்க. வீட்டுல இருக்கிற 1-2 வேலையும் வீட்டுல இருக்கிற பொண்ணாட்டிக்கு செஞ்சு வச்சுட்டு போவாங்க. அப்படியே கை எல்லாம் சுழுக்கு பிடிச்சிதாமா. ஆனா இப்போ ஆம்பளைங்க மாட்டிக்கணும் முழிக்கிறாங்க பாரு. வெடிகால 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஐயா எழுந்துக்கணும். எழுந்து சும்மா கிடையாது, டீ போட்டு அம்மா எழுப்பி டீ கொடுத்து அனுப்பிச்சிடணும். ஏரி வேலைக்கு போகும்போது மூஞ்சி கழுவாமையே போயிடுவாங்க. நேரா மூஞ்சிலாம் கழுவ மாட்டாங்க. ஏன்டானா மூஞ்சி கழுவுனா போட்டோ எடுக்கும்போது மூஞ்சி சரியா போயிடாது, அதனால மூஞ்சி கழுவாது போயிடுவாங்க. போன உடனே இப்ப ஐயாவுக்கு என்ன வேலை பாரு? சாயம் தெளிக்கணும், சாயம் தெளிக்கணும், பெரிய தெளிக்கணும், கோலம் போட்டணும். ஏன் கேக்குற? ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சு ஒரு கார குழம்பு கீரை குழம்பு செஞ்சிடணும். ஏரி வேலையில வீட்டுல ஐயா வீட்டுல அம்மா போய் போட்டோ எடுத்து. இவங்க வேலைக்கு போறவங்களுக்கு இவங்க வீட்டுல இவரு செஞ்சு வைக்கணும். இவரு செஞ்சு வைக்கணும். அந்த காலத்துலலாம் அப்பெல்லாம் 10 மணிக்கு போவாங்க, இவங்களே பொம்னாட்டிங்களா செஞ்சு வச்சுட்டு போவாங்க. இப்பதான் 6 மணிக்கெல்லாம் போயிடுறாங்களே போட்டோ எடுக்க. அதனால ஐயா செஞ்சு வைப்பாரு. அம்மா போட்டோ எடுத்துக்கு நேரம் வளவழுத்து வரும் வீட்டுக்கு.
வந்த உடனே அம்மா உட்கார வச்சு ஐயா சாப்பாடு போட்டுடணும். சாப்பாடு போட்டு மதியானத்துக்கு சாப்பாடு கப்பல் கட்டி அனுப்பணும். மதியானம் வரைக்கும் வேலை நடக்குதா? ஏரி வேலை கவர்மெண்ட் வேலையாச்சா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வாங்கின்னு சும்மா போவாதயா? ஏங்க கால் நோற மாரி இது கொஞ்சம் வண்டியில எடுத்து போய் விட்டு வாயா. இப்ப அதுக்கு தான் பொம்னாட்டிங்கெல்லாம் ஆம்பளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இவங்க ஏரி வேலைக்கு ஏற்றி மேல விடுறது. போய் நேரா 6 மணிக்கு குத்த இறங்குச்சுன்னா 2 மணி வரைக்கும் குத்தியும் கிடக்குது. அங்கத்தான் ஏரி வேலை மண்ண எம்மா ஆணும் இறங்குன்றா. எம்மா ஒரு 10 அடி இருக்குமான்னு கேக்குறியா? ஒரு 20 அடி. அதை விட அதிகம். ஒரு 30 அடி. அதை விட அதிகம். ஒரு 2 ஆள் ஆழம். 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் 2 ஆள் ஆழமா. 6 மணிக்கு குத்த இறங்குச்சுன்னா 2 மணி வரைக்கும் குத்தி கிடக்கும். இம்மா ஆணும் இறங்காது. அரை பாண்டு மண்ணு தராது. எத்து மணம் கெட்டு பாரு நெயிலா பார்த்து குத்திட்டேன். மரத்தடியில் உக்காண்டிக்கின இங்க வீட்டுல இருந்து போகும்போதே தலைகாசிக்கு போட்டிருக்கோம். பேடு பார்க்கறது பேடு பார்க்கலாம், சிக்கு அடிக்கிறது சிக்கு அடிக்கலாம். ஏண்டி முனிமா இந்த கோயந்தமா தான் இவளை வச்சுக்கிறாளாமே, ஏண்டி கொண்டாயிரம் அவன் தான் இவனை. ஆமா சொல்லிங்கிற நாதார் யாரு வச்சுங்குத? நீ யாரு வச்சுக்கிற? நான் யாரையும் வச்சிடலங்க. இவ்வளவு நிலத்துல மண்ணு போடாத வேலை ஏரி வேலை. ஜென்மத்தை முறிக்குதுங்க. இதுக்கு எங்களுக்கு அட்டை வாங்கிச்சான்னு கேக்குறேன். ஆமா இந்த வேலை உழைக்காம இந்த வேலை சாப்பிடுறதுக்கு. சரி விடு, ஏரி வேலை தான் இல்லைன்ற. வந்தது வந்துட்டீங்க என் வீட்டை தேடி. நான் ஒன்று குடிச்சிட்டு போவோம். என்ன இது? மதுபானம். மதுபானமா? ஆமா சாராயம். நாங்கள் குடிப்பது சோமபானம் சுறாபானம். அப்ப இந்த பானம் குடிக்க இந்த மதுபானத்தை குடிப்பது கிடையாது. சரி சித்ரகுப்தா, இவன் தான் குடிகாரன் குப்பனா. ஆமாங்க. இவன் என்ன குற்றம் செய்தான்? இவன் என்ன குற்றம் செய்தான்? இவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்கிறான். கட்டிய மனைவியின் மாங்கல்யத்தை அறுத்த படுபாவி, குடி பணத்துக்காக தாயின் தலை மீது கல்லை தூக்கி போட்டு போட்ட படுபாவி. அப்பேற்பட்ட செயலை செய்தவன் இவன். இவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டாம். அடுத்தது பிரபு. ஐயோ பிரம்மச்சுமணி எங்கே விட்டு பிரபு. அடுத்ததாக நாம் கொண்டு வந்த உயிர்களை தஞ்சாவூரை சேர்ந்த நாம் தோம் தடுக்க ராணி அவள் கோழி குழுக்க ராணி யார் அழகிய தலக்க ராணி கோழி குலக்க ராணி. நடக்கிற
யாண்டி என்ன லோகனே தெரியல வெளிய இருட்டா இருக்கு ஆமாண்டி ஏய் கிராக்கி பட்ட இல்லையா நான் ஒரு கிராக்கி கூட பார்க்கல பாதிலே விட்டு அங்க பத்தி ஏன் ஒருத்தன் வாட்டம் சாட்டமா வந்திருக்கிறான் அவனை எப்படின்னா பேசி மழைக்கு நீங்க அப்பதான் சாப்பிட முடியும் ஆமா ஏய் தஞ்சாவூர் ஏய், தாம் உன் தலத்த ராணி கோழி குலுக்க ராணி ஐயையோ. ஏய், வர சொல்லி புக் பண்ணிட்டு இருக்கான் அதான் கரெக்டா சொல்றான் ஏன் 50 ரூபாவா 100 ரூபாவா எதுக்கு டோக்கன் போட்டியே நீங்க யார் என்று தெரியவில்லையா எனக்கு யார் தெரியுமா யார் பணம் என்றால் தான் நம்ம கையோட நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் ஏய், பணம் என்றால் தான் பணம் என்றால் தா இல்லை என்றால் சி இல்லை என்றால் சி அம்மா தான் ஓ தேங்காய் முடி தெரிந்து பருப்பு காசுகளா நீங்க நோட்டா வச்சிருக்கிய கவனத்தை வச்சிருக்கியா கான்சா இல்ல சில்லறையா வச்சிருக்கியாடா ஒரு ரூபாய் 2 ரூபாய் கேஸ் பண்ணுது ஏய் வைத்தியக்காரிகளை ரேட் என்ன தெரியுமா நான் ஒரு ரேட்டு பட்டி புடவை ஓராயிரோ தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் பட்டு புடவைய தொட்டா 1000 உன் பக்கத்துல வந்து படுத்தா 2000 என்னடா ஒரு 2000 ரூபாய் கொடு ஏய் எவ்வளவு கடாங்க 2000 ரூபாய் கொடு 2 பேர் ரெண்டா கேக்குற பண்ணி நீ கொடுக்க மாட்டியா ஆமா என்ன ஒரு 2000 ரூபாய் கொடு எதுக்கு 2000 இப்போ பக்கத்துல போய் படுக்க போறேன் பக்கத்துல படுக்கிறதுக்கே 2000மா படுக்கிறதுக்கு 2000 ரூபாய் கேக்குறாங்க வேலை பாடு அடிக்கல நாடகம் நல்லா இருந்து நாடகம் நமக்கு கொடுத்தவங்கள தாமம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் பிடிச்சிருந்து காலையில அம்போகம் பண்ணா தான் பணம் அட்வான்ஸ் போட்டாங்க நம்ம என்ன பண்ணா அதான் வேனுக்கு என்னதா வேனுக்கு டீசல் இந்த வேனுக்கு டீசலா போடுறீங்க வேற என்ன வேணாடா இது வேணா இது 4:30 மணிக்கு எட்டா சேர்த்து பட்டு 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல வரலாம் வந்த வாசில இருந்து 2 மணி நேரமா தள்ளிக்க வரான் அந்த ரேட்டா உள்ளி சக்கட்ட தொட்டா 3000 மாமா உள்ளி ஜாக்கெட் கட்டா 3000 உள்ள இருக்கிற மாதுளை பழம் 4000 ஏய் உனக்கு பல்லே காரமே என்ன இது எதற்கு ஏய் எவட வேலை போய் உனக்கு அடங்கடே நான் படிப்பேன் கிடையாதா அம்மா அந்த 2 மாதுளை பழம் நான் கடிப்பேன் சரிவா வானா ஏய் ஐயோ பல்லு வட்டு போய்க்கிட்டு பரவாயில்ல பல்லு கட்டிடுவா அடுத்து பட்டை பட்டை பட்டா
கேட்டா உள்ள இருக்கிற வட்டு இந்த பாவாடை உள்ள பழம். பப்பளி பழம் ஐயோ சூத்த கலப்போம் ஏய், பப்பளி பழம் எவ்வளோ 6000 ரூபாய் ஆறே ரூபாய். பிரபு பப்பளி பழம் ரொம்ப நாளா கண்ணு கூட தருதுன்னு சொன்னியே பப்பளி பழம் சாப்பிடலாம் கூட தருது ஏய் இது எந்த லோகம் என்று தெரியவில்லையா எனக்கு எதுவும் தெரியல. இதுதான் யம உலகம் வாழ்க 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 ஏன்டா நான் எவ்வளவு உலகம் பார்த்திருக்கிறேன். இது என்னடா இது எம்மலோகம்? யம உலகம் நீ இறந்து விட்டீர்கள் அந்த ஆடவர்களை கட்டி பிடித்த உங்கள் மேனியை அதோபா உங்கள் உற்றார் உறவினர்கள் தீ வைத்து எரித்துக் உன்னை பாக்குறது உன்னும் லட்சக்கணக்கில் இருக்குதுடா. உன்னை எத்தனை பேருக்கு ஏசி நோய் தரலாம் ஏய், அதெல்லாம் வராது. கை க்ளோஸ் பண்ணணும். என்னாச்சு? கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்த நீங்கள் அப்படியா? கண்ட ஆடவர்களோட சுத்தி திரிகள் ஐயோ. உள்ள உட்காருங்கன்னா வெளியே போய் போன் நம்பர் வாங்குறீங்க ஏய்